செய்தி கொடுத்தோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வீட்டில் அதை தியானிங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிங்க. உண்மையாகவே உங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். செய்தியை நீங்கள் தயவுசெய்து அது ஒரு ஏதோ ஃபார்மாலிட்டியாக, நாங்கள்லாம் முந்தி ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு போகும்போது அங்கே 20 நிமிஷம் பேசுவாங்க, அது கேட்கணும், அவங்க பேசணும், நம்ம கேட்கணும், அது நம்முடைய தலைவிதி என்பது போல் கேட்டுட்டு வருவோம். தயவுசெய்து செய்திகள் அப்படி கேட்காதீங்க. செய்தி கொடுக்குற இந்த புல்பிட்லேருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியது. ஆமென். உங்கள் சரீரத்தில் கிரியை செய்யக்கூடியது, உங்கள் சந்ததிகள் மேல் கிரியை செய்யக்கூடியது என்பதை நினைவில் வைத்து அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணி உள்ளே வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, அதை சிந்திங்க, அதன்படி நடந்து பாருங்கள். நான் சொன்னேன்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்னா அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு உங்களை நீங்களே விலக்கி காத்து. ஏன்னா ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை கையில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. சத்தியத்தை என்ன செஞ்சிட்டாரு? கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்து நீ ஆண்டுகொள் என்று சொல்லி, எப்படி அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை ஆதாம் கையில் கொடுத்து நீ ஆண்டுகொள் என்று சொல்லி, நீ ஆண்டு கொண்டு பழுகி பெருகுவாயாக என்று சொல்லி ஆதாமுக்கு சொன்னாரோ, அதே போல் இன்றைக்கு பைபிளை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்து என்ன செய்யலாம்? நாம் உலகத்தை ஆண்டு கொள்ளலாம், நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை உருவாக்குவதும் ஆசீர்வாதங்களை இழப்பதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வார்த்தை எழுதி கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இனி நாம ஆண்டவரே நீங்க தான்ப்பா அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்லுவாரு நான் உன் கையில கொடுத்துட்டேனே. அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தான், ஆண்டவர் சொன்னாரு உன் கோலை நீட்டு அப்படின்னாரு. மோசே செங்கடல் எதிராக நின்னப்போ பார்வன் படம் பின்னாடி வந்த போது அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், கர்த்தர் சொன்னார் உன் கையில கொடுத்தேன்ப்பா அதிகாரத்தை, நீ கையை நீட்டு அப்படின்ட்டாரு. பைபிள் அதுக்கு ஏத்தால வசனம் எத்தனை இருக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம், உன்னுடைய நாவின் அதிகாரத்தில். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். எதுல நீ பிரியப்படுற? நீ மரணத்தில் பிரியப்பட்ட, மரணத்தை பற்றியே பேசிட்டு இருந்தியா, அழிவை பற்றியே பேசிட்டு இருந்தியா, கெட்டதை பற்றியே பேசிட்டு இருந்தியா, உனக்கு வரப்போகிற நஷ்டத்தை பற்றியே, உனக்கு வரப்போகிற தோல்வியை பற்றியே பேசிட்டு இருந்தா நடக்க போகுது. அல்லேலூயா. அதான் நடக்க போகுது. இன்னைக்கோ ஒரு நாள் பயத்தில் திடீர்னு வார்த்தை வர்றது அது பிரச்சனை இல்லை. ஆனால் என் வாழ்க்கையெல்லாம் நான் தோல்வியை பற்றியும் அழிவை பற்றியும் எனக்கு வரக்கூடிய தீங்கை பற்றியும் நான் பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் அதுதான் யோபு சொல்லும்போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படிங்கிறாரு. நம்ம ஒரேடியா பயந்த அந்த விஜய் சொன்ன பாடல் வேலையில ஜப வேலையில சொன்ன சங்கீத பகுதியில் சொன்னான்னு நினைக்கிறேன். நம்ம பயம் என்ன செய்யலாம், வரலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பயமே நம்முடைய வாழ்க்கையாக மாறக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? குருவி நம்ம தலையில எச்சம் போட்டு போகலாம், ஆனா குருவி நம்முடைய தலையில கூடு கட்டலாமா? கூடு கட்டினா யாரோட மிஸ்டேக்? அது நம்ம மிஸ்டேக். அது போல பயம் நம்முடைய இருதயத்தில் குடி கொண்டு இருக்க கூடாது. அது அப்படியே வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறோம், அழிச்சிரும். அல்லேலூயா. இந்த பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. அது மாதிரி இந்த பயமும் அப்படிதான், நம்மை உரிக்கிறோம். அப்படி இல்லாததெல்லாம் தீமையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து ரொம்ப பயப்படக்கூடாது. அதுதான் பைபிள் சொல்லுங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் மேல நீ பூரண அன்பு வச்சிட்டியா, அந்த பயம் என்ன செய்யறோம், உன்னை விட்டு உனக்குள்ள வரவே வராது. அதாவது சொல்லுவாங்கல்ல, லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர் அப்படிம்பாங்கல்ல. அதாவது லைக் போல்ஸ்னா என்னது? ஒரே துருவம் என்ன செய்யுமா, விளக்குமா. அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மேல் வைக்கிற அன்பு உங்களுக்கு வர இருக்கிற பயத்தை உங்களை விட்டு தள்ளி போடும்.